ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க உத்தரப்பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மணிப்பூரிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நாக்ல தீபாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல யாதவ் ஃபேமிலிங்கிற ஒரு பணக்கார குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்தோட தலைவர் பேரு சுமர் சிங். அவர் ஹைட்ரோ மிஷின் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவர்கிட்ட நிறைய கிரேன் இருக்கு, ஹைட்ரோ மிஷின் இருக்கு, அதுக்கப்புறம் ஜேசிபி இருக்கு. ஸோ இந்த மிஷின் எல்லாத்தையுமே அவர் வாடகைக்கு விடுறது, ஈவன் இண்டிவிஜுவலா பிரைவேட்டா வீடு கட்டுறதுலேருந்து நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் இவரோட ஹைட்ரோ மிஷின் வாடகைக்கு போறதுனால அதுல நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறாரு. ஸோ இந்த சுமர் சிங் அப்படிங்கிற நபருக்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. சந்தீப், அக்ஷய், சச்சின் அண்ட் திலீப்ங்கிற பசங்க. ஸோ இப்போ தன்னோட 4 பசங்களையும் பிஸ்னஸ்குள்ளே கூட்டிட்டு வராரு. ஏற்கனவே இவரோட பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸாக இருக்கு. ஸோ இப்போ இந்த 4 பசங்களும் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரோட பிஸ்னஸோட ப்ராஃபிட் 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாயிட்டே போகுது. ஸோ இப்போ பிஸ்னஸும் நல்லா இருக்கு, தன்னோட பசங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இப்போ இந்த குடும்ப தலைவர் என்ன பண்றாரு, தன்னோட பசங்க ஒவ்வொருத்தருக்க திருமணம் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தீப்ங்கிற பையனுக்கு ஃபருங்கிற ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷமே அக்ஷய்க்கு திருமணம் நடக்குது. அதுக்கு அடுத்த வருஷமே சச்சினுக்கு திருமணம் நடந்தேறுது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பசங்களுக்கு திருமணம் நடந்ததுனால தன்னோட கடைசி பையன் திலீப்புக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வருது. அதாவது இந்த முதல் பையன் சந்தீப்பை ஃபருங்கிற ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவங்களோட பேர் பிரகதி. அந்த பொண்ணு பார்க்க நல்லா இருப்பாங்க. அந்த பொண்ணையே நம்ம கடைசி பையன் திலீப்புக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இந்த பையன் வீட்டில் ஒரு ஆசை வருது. அதை பொன் வீட்டில் போய் கேட்குறாங்க. அவங்களுக்கும் சந்தோஷம்தான். பட் ஏற்கனவே ஒரு பொண்ணை கொடுத்துருக்கோம், இன்னொரு பொண்ணையும் கொடுத்தா 2 பொண்ணுங்க ஒரே வீட்டுக்கு போகும்போது ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற மாதிரி கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த திலீப் அண்ட் பிரகதி 2 பேருமே பல நாள் பல வருடங்கள் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவங்க 2 பேத்துக்கும் இந்த திருமணத்தில் உடன்பாடு இருக்கிறதுனால ஸோ இப்போ இரு வீட்டார் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இந்த தம்பதிகளுக்கு திருமணம் நிறைவேறுது. இது அவங்க வீட்டில் நடக்கிற கடைசி திருமணம் அப்படிங்கிறதுனால பயங்கர கோலாகலமா நடத்துறாங்க. பல லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. அதுவும் ஊர்ல இருக்க எல்லா சொந்த பந்தங்களையும் கூட்டிட்டு வந்து அவ்வளவு கோலாகலமா இந்த திருமணம் நிறைவேறுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளும் ஒரே கூட்டு குடும்பமா தன்னோட சகோதரி எங்க இருக்காங்களோ அதே வீட்டிலே இந்த பிரகதிங்கிற பொண்ணும் வாழ வர்றாங்க. ஸோ இந்த திருமணம் நடந்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸு, ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அதுவும் இந்த தம்பதிகளை பார்க்க அவ்வளவு அழகாக இருந்திருக்காங்க. பட் என்னதான் இந்த தம்பதிகளோட திருமணம் இவ்வளவு கோலாகலமாக நிறைவேறினா கூட, அந்த தம்பதிகள் சந்தோஷமாக இருந்தால் கூட, இந்த திருமணமான சிறிது நாள்லேயே இந்த தம்பதிகளுக்கு நடந்த நிகழ்வு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. அப்படி இந்த தம்பதிகளுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த தம்பதிகளோட திருமணம் கோலாகலமா நடந்ததுனால அந்த தம்பதிகளுக்கு வந்த கிஃப்டோட மதிப்பே பல லட்சம் ரூபாய் இருக்குங்கிறாங்க. ஸோ ஒரு 5ஆம் தேதி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி எல்லாருமே இந்த தம்பதிகள் செட்டில் ஆகிற இந்த நேரத்தில் தான் ஹோலி பண்டிகை வருது. அப்போ அந்த குடும்ப வழக்கம் எப்படின்னா, இந்த ஹோலி பண்டிகை அப்படின்னா நம்ம தலை தீபாவளி மாதிரி பொண்ணோட வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுனால இவங்க திருமணமான 5 நாள்லயே மார்ச் மாதம் 10ஆம் தேதி இந்த புதுமண தம்பதிகள் அந்த பிரகதிங்கிற பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இந்த மாப்பிள்ளையை 2-3 நாள் வரவேற்று நல்லா கவனிச்சு அனுப்புறாங்க. பட் அந்த மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னா, ஓகே நான் ஒரு 2 டேஸ் இருந்துட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பார்க்கணும், நீ வேணா உங்க அம்மா வீட்டில் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வாங்குற மாதிரி தன்னோட புது மனைவிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அவங்களும் அதை சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. ஸோ இவர் அந்த ஹோலி பண்டிகை முடிய விட்டு தன்னோட மனைவி அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இவர் தன்னோட வேலையை பார்க்க போயிடுறாரு. இந்த அண்ணன் தம்பி 4 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த பிஸ்னஸ்ல நிறைய வேலை இருக்கும்போது ஒவ்வொருத்தருமே ஒரு ஏரியா பிரிச்சுப்பாங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு என்ன வேலை நடந்திருக்கு, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா, வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. வெளியில தெரிஞ்ச வரைக்கும் இந்த அண்ணன் தம்பிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் 4 பேரும் ஒற்றுமையாக இந்த பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் மார்ச் மாதம் 19ஆம் தேதி சாயங்காலம் இந்த 4 பேரோட மூத்த சகோதரர் சந்தீப் தன்னோட இளைய சகோதரர் திலீப்புக்கு ஃபோன் பண்றாரு. திலீப் நீ எங்கடா இருக்க, போன ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கிறாரு. திலீப் இதே மாதிரி தான் ஹைட்ரோ மிஷினை வச்சு அவர் ஒரு சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சானா நான் எப்படி இன்னொரு 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவேங்கிற மாதிரி அவங்க அண்ணனுக்கு தகவல் சொல்லிட்டு போனை வச்சிடறாரு.
அதுக்கப்புறம் இவர் ஃபோன் பண்ணி வச்ச 2 மணி நேரம் ஆகுது, அப்பவும் இவர் வரல. 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, 5 மணி நேரம் ஆகுது, அப்பவும் இவர் வரவே இல்லை. உடனே இந்த மூத்த சகோதரர் சந்தீப்புக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. என்னடா இவன் சைட்ல இருக்கான், அந்த ஒர்க்கை முடிஞ்சிட்டு இவன் வீட்டுக்கு வந்தாலே ½ அன் ஹவர்ல வந்துடுறாமே, 4 மணி நேரம் ஆச்சு, இவன் எங்க போயிட்டாங்கிற மாதிரி அவங்க சகோதரருக்கு ஒரு பதட்டம் வருது. உடனே தன்னோட இளைய சகோதரர் திலீப்புக்கு அவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. முழு நீள ரிங்கு போயிட்டு இருக்கு, பட் யாருமே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஒரு 5வது டைம் முயற்சி பண்ணும்போது எதிர்முனையில் ஒரு நபர் ஃபோன் எடுக்கிறாரு. ஹலோ அப்படிங்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்க விட்டே சந்தீப்புக்கு தெரியுது இது தன்னோட சகோதரர் இல்லைன்னு. தன்னோட சகோதரரோட போனை இன்னொரு நபர் எடுக்கும் போதே இவருக்கு ஒரு சின்ன பதட்டம் வருது. அப்போ அந்த எதிர்முனையில் இருக்க நபர் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாருன்னா, சார் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன். இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கால் பண்ணீங்களா, அந்த நம்பருக்கு சொந்தமான நபர் உங்களுக்கு என்ன உறவு முறை வேணுங்கிறாரு. உடனே இவர் புரியல. சார் நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னா, நான் போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன், உங்களுக்கு இவர் என்ன சார் வேணும்னு கேட்குறாரு. இல்லை சார், அவர் என்னோட சகோதரர், இன்னும் வீட்டுக்கு ரொம்ப நேரம் வரலன்னு நான் கால் பண்ணுறேன் சார்னு சொல்லும்போது, சரி நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்கன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்கள் சகோதரருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபோனை வச்சிடறாரு. சந்தீப்புக்கு தூக்கி வாரி போட்டுறது ஒன்றுமே புரியல. கல்யாணம் ஆகி 15 நாள் தான் ஆகுது. வழக்கம் போல் வேலைக்கு போனவன் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நார்மலாக பேசினவன் இப்போ திடீர்னு உயிருக்கு போராடி ஒரு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட விட்டு இவர் பதட்டமாக போகிறாரு. அந்த ஐசியூவில் இருக்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இவரோட தலையில் இருக்கிற காயம் கடுமையான காயமாக இருக்குது, ஸோ இவர் உயிர் பிழைக்கிறதுக்குரிய வாய்ப்பு குறைவு தான், நாங்கள் இருந்தாலும் முயற்சி பண்ணுறோன்னு அந்த டாக்டர்ஸ் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் ஆச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு என்னன்னு கேட்டதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நாங்கள் என்னமோ இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நினச்சோம், பட் இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே இந்த சகோதரர் கேட்குறாரு, சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார், அவன் சைட்டுக்கு போனவன் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி டெசர்டட் ஏரியாவுக்கு ஒரு ரைஸ் ஃபீல்ட்லேருந்து 2 பேர் ஃபோன் பண்ணாங்க சார். கேஷுவலாக அந்த பக்கம் நாங்கள் நடந்து போகும்போது ஒரு நபர் அங்கே அடிபட்டு கிடந்தாரு ரைஸ் ஃபீல்டுக்குள்ளே, ஒரு டெசர்டடான ஏரியாக்குள்ளே, எங்கே பார்த்தாலும் தலையில் காயமாக இருக்குது. நாங்கள் அவர் இறந்து போயிட்டாருன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் கொஞ்சமாக மூச்சு இருக்கிறதுனால தான் நாங்கள் பதட்டமாக ஃபோன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் ஆம்புலன்ஸுக்கு சொல்கிறாங்க, இவரை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் சார், நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் தான் நினச்சோம், தலையில் ஏதோ காயம் பட்டிருக்கிறேன், பட் அந்த காயத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போதான் அந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, துப்பாக்கி குண்டுகள் உங்கள் சகோதரரோட தலையை தொலைச்சி இருக்கு சார், அதனால தான் இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சந்தீப்புக்கு ஒன்றுமே புரியல. சார் எங்களுக்கு பிஸ்னஸில் கூட எதிரணி யாருமே கிடையாது, பர்சனல் லைஃப்பில் எதிரணி யாருமே கிடையாது, எங்களை யார் சார் எதுக்காக சார் இப்படி சுடணும் அப்படின்னு கேட்டாங்க. அது எங்களுக்கு தெரியல சார், நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி உங்கள் சகோதரரை யாரோ தாக்க முயற்சி பண்ணுறாங்க, அவரோட கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க. அவங்க சகோதரரும் எழுதி கொடுக்குறாரு. ஸோ இப்போது இந்த பையன் திலீப்புக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஈவன் லோக்கலில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் குவாலியருக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இந்த திலீப்புங்கிற பையன் ஹாஸ்பிட்டல்லையே அகால மரணம் அடைஞ்சிடறான். இந்த மரண செய்தி அவங்க குடும்ப உறவுகளுக்கும் புதுசாக கல்யாணமான அந்த மணப்பெண்ணுக்கும் ஒரு பேரிடியாக வந்து விழுகுது. பிரகதியால் ஒரு துளி கூட நம்ப முடியல தன்னோட கணவர் இல்லைன்னு. ஜஸ்ட் 15 டேஸ் தான் ஆயிருக்கு கல்யாணமாகி. தன்னோட ஹோலி பண்டிகை கொண்டாட வந்தவன் அதுக்கப்புறம் போனவனை தான் உயிரோட பார்க்கலன்னு அவங்க மனைவி கதறி அழுகிறாங்க. இந்த பக்கம் அவங்க சகோதரர் கதறி அழுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பான்னு அந்த குடும்பமே சோகத்தில் மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் இப்போ இது ஒரு கொலை வழக்கா பதிவு பண்ணி இந்த திலீப்ங்கிற நபரை யாரு கொலை பண்ணாங்கன்னு விசாரணை பண்றாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி திடீர்னு சந்தேகப்படும்படியான ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இறந்து போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மேலதான் சந்தேகம் வரும். எஸ்பெஷலி இவங்க ஒரு 4 அண்ணன் தம்பி சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தொழிலையும் நிறைய சொத்து பிரச்சனை பண பிரச்சனை வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இவங்க சகோதரர் 3 பேர் மேலதான் சந்தேகம் வருது. அதுவும் கடைசியா அந்த சந்தீப்ங்கிற நபர் தான் இவர்கிட்ட பேசினதுனால போலீஸுக்கு அந்த சந்தீப்ங்கிற மூத்த சகோதரர் மேலதான் சந்தேகம் வருது. பட் சந்தேகம் இருந்தா மட்டும் போதுமா? ஏதாவது தடயம் இருந்தா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஜெனரலா போலீஸ் விசாரணை பண்ணும்போது யாரையாவது ஒருத்தவங்க மேல சந்தேகம் இருந்தா எனக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா காட்டிக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா எல்லா தடயங்களையும்
சாட்சிகளையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையை அவங்க சகோதரர் சந்தீப் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க சந்தீப், என்ன நிகழ்ந்தது? உங்க சகோதரர் உங்ககிட்ட கடைசியா பேசினப்ப என்ன சொன்னாரு, தெளிவா சொல்லுங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இவர் என்ன சொன்னார்னா, சார் என்னோட சகோதரர் ஒரு சைட்டுக்கு வேலைக்கு போயிருந்தான். அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அவன் எனக்கு கால் பண்ணான். அப்ப நான் கேட்டேன், எப்படா வீட்டுக்கு வரேன்னு கேட்டேன். இல்லைனா வர்றதுக்கு 1 hour லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்றான். எதுக்கடா லேட் ஆகுன்னு கேட்டா, இல்ல திடீர்னு ஒரு 2 பேர் வந்தாங்க, என்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க. ஒரு சேத்துல அவங்க கார் மாட்டிக்கிச்சான். அப்பதான் நான் அந்த ஹைட்ரோ மிஷின் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ என்னை நிப்பாட்டி, சார் உங்க மிஷினை வச்சு கொஞ்சம் காரை எடுத்து கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் அவங்க கூட போய் கார் எங்க மாட்டிருக்கேன் என்னன்னு பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேங்கிற மாதிரி தான் இவர் போனை வச்சிருக்காரு. இது இப்போ போலீஸுக்கு புது தகவலா இருக்கு. அதாவது அவங்க சகோதரர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு 2 பேருக்கு உதவி பண்ணணுங்கிற நோக்கத்துல இவர் போயிருக்காருங்கிற மாதிரி தெரியுது. இப்போ போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவர் உங்க சகோதரர்கிட்ட கடைசியா எப்போ பேசினாரோ அந்த செல்போன் டவர் லொகேஷன் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல அவர் அந்த ரைஸ் ஃபீல்டுக்குள்ள இந்த திலீப்போட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த லொகேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இடைப்பட்ட இந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அடையிறதுக்கு என்ன மாதிரிலாம் வழி இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி சந்தேகமே கிடையாது, திலீப் இந்த வழியாக தான் வந்திருக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த வழி நெடுகா இருக்கிற சிசிடிவி கேமராவை ஒன்னா செக் பண்ணா மேபி இந்த திலீப் யாரு கூட போனாரு, என்ன நிகழ்ந்திருக்குன்னு தெரிய வரும்னு பல மணி நேரம் ஃபுட்டேஜை போலீஸ் ஒன்னா செக் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் போலீஸுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. ஸோ ஒரு 3 பேர் ஒரு பைக்ல போறாங்க. அந்த கிளிப்பிங்கை ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே இல்லை, அந்த 3 பேர் போன பைக்ல நடுவுல தான் இவர் உட்கார்ந்திருக்காரு திலீப். ஸோ திலீப் தன்னோட அண்ணன் கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இந்த சிசிடிவி காட்சிகளும் கம்ப்ளீட்டா ஒத்து போகுது. அவங்க அண்ணன் கிட்ட என்ன சொன்னாரு, நான் 2 பேருக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ அதே மாதிரி தான் ஒரு 2 பேர் கூட அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பைக்ல போன காட்சிகள் பதிவாயிருக்கு. அப்போ இவர் யாருக்கு உதவி செய்ய போனாருங்கிற தகவலை கலெக்ட் பண்ணா மேபி இவருக்கு என்ன நிகழ்ந்திருக்குன்னு தெரிய வரணும். இந்த பைக்கை ஓட்டிட்டு போன அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பைக்கோட நம்பர் பிளேட்டையும் எடுத்து அதையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்தியன் போலீஸ் ட்ரைனேத்ரா சர்வேலன்ஸ் சிஸ்டம்ங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த சிசிடிவி கேமரால வர்ற காட்சிகள் எல்லாத்தையுமே ஏஐ சிஸ்டம் ஜஸ்ட் அப்படியே லைவா போற காட்சியை கூட ஃபர்ஸ்ட் படம் பிடிச்சு அந்த காட்சியில பதிவாயிருக்க நபரோட போட்டோவை ஃப்ரேம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க கிரிமினல் டேட்டாபேஸ் எல்லாத்துலயும் செக் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர் பிளேட்டையும் எடுத்து அது யாருக்கு சொந்தமானதுங்கிறது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சு அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் செயினை பறிச்சுட்டு போகிறான், உடனே போலீஸுக்கு தகவல் வருது. எந்த இடத்துல செயின் பறிக்கப்பட்டதோ அந்த ஏரியாவுக்கு சிசிடிவி கேமரா எடுக்கிறாங்க. அந்த நபரோட முகத்தை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் யாருன்னு அடுத்த 1 செகண்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பைக் நம்பர் எடுப்பாங்க. அந்த பைக் நம்பர் எடுத்துட்டு வழி நெடுக பார்ப்பாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் பண்ணும். ஸோ அவன் எந்த சிக்னல் தாண்டி கிராஸ் பண்ணி போறானோ அந்த சிக்னல் பக்கம் யாரெல்லாம் ரோந்தில் இருக்காங்களோ அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆட்டோமேட்டிக்காக தகவல் பெறும். இது எல்லாமே எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இப்போ இதைத்தான் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் யூஸ் பண்ணி இந்த சிசிடிவி கேமரால பதிவான காட்சிகளை அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு இது யாரு என்னன்னு பார்க்கும்போது ஸோ இந்த பைக்கை ஓட்டிட்டு போன நபர் யாருன்னு தெரிய வருது. அவன் ஏற்கனவே போலீஸுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கிரிமினல். அவனோட பேரு ராம்ஜி நாகர். அவன் ரீசெண்டா ஒரு கிரைமுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு இந்த இன்சிடென்ட் திலீப்போட மரணம் நிகழ்ந்ததுக்கு ஜஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பரோல்ல வெளில வந்திருக்கான். ஸோ பின்னாடி உட்காந்துருந்த அந்த நபர் யாருங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த பைக்கோட நம்பர் பிளேட்டை வச்சு பார்க்கும்போது இது ஒரு ராம்ஜி நாகர்ங்கிற நபருக்கு சொந்தமான பைக்குன்னு தெரியுது. ஸோ இப்போ கிளியராகவே புரியுது, இந்த ஒரு கிரிமினல் தான் ஏமாத்தி திலீப்பை கடைசியில் இந்த ரைஸ் ஃபீல்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ராம்ஜிங்கிற நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள அவனை தூக்கிடுறாங்க. இப்போ அவனை தூக்கிட்டு விசாரணை பண்றாங்க. டே, நீ இந்த திலீப்பை எதுக்காக கூட்டிட்டு போன, உண்மையிலே அவனை போய் என்ன பண்ணீங்கன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான், சார் நீங்க சிசிடிவி கேமராலாம் வச்சு சொல்றீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். திலீப்பை கொலை பண்ணது நானும் என் கூட்டாளியும் தான். பட் எங்களுக்கு அவனுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் இடையில ஒரு தரகர் மாதிரி தான், ஹிட்மேன் மாதிரி தான். திலீப்பை கொலை பண்ணா எங்களுக்கு மொத்தம் 10 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு அட்வான்ஸாக ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க சார். அதனால தான் சார் அந்த கொலையை பண்ணோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, யாருக்கு உனக்கு பணம் கொடுத்து இந்த திலீப்பை கொலை பண்ண சொன்னதுங்கிற மாதிரி கேட்குறாங்க போலீஸு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அனுராக் யாதவ்ங்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சார் எங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து கொலை பண்ண சொன்னாங்கிற மாதிரி புதுசாக ஒரு கேரக்டர் உள்ள வரான்.
அனுராக் யாதவ் அப்படிங்கிற நபரை பத்தி இதுக்கு முன்னாடி யாருமே கேள்விப்பட்டதில்ல. ஈவன் திலீப்போட குடும்பத்தில் போய் கேட்குறாங்க, அவங்களுக்கும் தெரியல. திலீப்போட சகோதரர்கிட்ட கேட்குறாங்க, இவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, இல்லை சார் இந்த பேரில் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, இவன் எங்களுக்கு எதிரியாக இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு ஒரு செகண்ட் தலையே சுத்துது. இந்த அனுராக் யாதவ்ங்கிற நபர் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவனா இருந்தா அவன் எதுக்காக கொலை பண்ண சொல்லணும் அப்படிங்கிற கேள்விதான் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. சோ இப்போ போலீஸ் இந்த அனுராக் யாதவ்ங்கிற நபர் யாருன்னு கண்டுபிடிச்சா மேபி இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரிய வரணும். அனுராக் யாதவ்ங்கிற நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நபரையும் போலீஸ் தூக்கிறாங்க. இப்போ அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. டே, நீ யாரு? நீ எதுக்காக இவங்களுக்கு காசை கொடுத்து திலீப்பை கொலை பண்ண சொன்ன? உனக்கும் திலீப்புக்கும் என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட விசாரணை பண்ணும்போது அவன் சொன்ன ஒவ்வொரு தகவலும் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இவன் சொன்ன தகவலை கேட்டு போலீஸுக்கே தலையை ஆடி போயிடுச்சு. இவன் கிட்ட இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த திலீப்ங்கிற நபரோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த திலீப்போட சகோதரர் 3 பேர் இருக்காங்க. சார், இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் சால்வ்ட். ஸோ நாங்கள் கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த திலீப்ங்கிற நபர் இறந்து போனார்ல உங்க தம்பி, அவரோட மனைவி கிட்ட நாங்கள் பேசணுங்கிறாங்க. அந்த பெண்மணியும் ஏற்கனவே சோகத்தில் இருக்காங்க, அழுதுட்டு வர்றாங்க. அப்போ ஒரு லேடி கான்ஸ்டபிள் வேகமா வர்றாங்க. வந்த உடனே யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த பிரகதிங்கிற பெண், அதாவது கொலை செய்யப்பட்ட திலீப்போட மனைவியோட கையில விளங்க மாட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க குடும்ப உறவுகளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. சார், என்ன சார், ஏற்கனவே கணவனை இழந்து அந்த பொண்ணு கதறி துடிச்சிட்டு இருக்கா, அவளை போய் அரெஸ்ட் பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க வீட்டு பையனை ஆளை வச்சு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கொலை பண்ண சொன்னது அனுராக் யாதவ்ங்கிற பையன். பட் அந்த அனுராக் யாதவ் கிட்ட யாரு சொன்னா அப்படின்னா இந்த திலீப்போட மனைவி பிரகதி தான் தன்னோட சொந்த கணவனை கொலை பண்ண சொல்லி இந்த அனுராக் யாதவ் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்கன்னு போலீஸ் சொன்னாங்க. பாருங்க, அந்த வீட்டில் யாராலையும் நம்ப முடியல. அதுவும் புதுசா கல்யாணமான தம்பதிக 15 நாள்லயே ஒரு மனைவி தன்னோட கணவனை எப்படி கொலை பண்ண சொல்லுவாங்கிற மாதிரி இந்த போலீஸ் சொன்ன தகவலை அந்த வீட்டில் இருக்க யாராலையும் துளி கூட நம்ப முடியல. ஸோ இப்போ இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நிறைய பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூட்டிட்டு வராங்க. இதுல மூல காரணமா மூளையா செயல்பட்ட கொலை செய்யப்பட்ட திலீப்போட மனைவி பிரகதி, அதுக்கப்புறம் அனுகிரகா யாதவ்ங்கிற நபர், அதுக்கப்புறம் ஆக்சுவலா அந்த கொலையை பண்ண ராம்ஜி நாகர் அப்படிங்கிற நபர். பட் இந்த ராம்ஜி கூட மொத்தம் 2 பேர் இந்த கொலைக்கு உதவி பண்ணியிருக்காங்க. துக்லக் யாதவ், அதுக்கப்புறம் சிவம் யாதவ்ங்கிற இன்னொரு 2 பேரும் இந்த கொலைக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போலீஸ் 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ராம்ஜிக்கு உதவியா இருந்த அந்த சிவம் அண்ட் துக்லக் 2 பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க. போலீஸ் அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் இந்த கேஸோட ஒரு மூலக்கதைக்கு உள்ள வர்றாங்க. உண்மையிலேயே கொலைங்கிறது கிரைமிலேயே உச்சக்கட்ட கிரைம். அதுவும் கல்யாணமான ஒரு புது பொண்டாட்டி தன்னோட புருஷனை 10 நாளே கொலை பண்ண சொல்றான்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும்னு அந்த மனைவி கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க. அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, ஆமா சார், நான் ஒத்துக்கிறேன், நான் தான் என்னோட கணவரை கொலை பண்ண சொல்லி இவங்க கிட்ட பணத்தை கொடுத்தேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ஸோ எதுக்காக பிரகதி தன்னோட கணவனை கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யறோம். அதாவது இந்த பிரகதியோட சிஸ்டர் ஃபருங்கிற பெண்ணை இந்த முதல் சகோதரர் சந்தீப்புக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது பிரகதி ஜஸ்ட் +2 தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 16 வயசு தான் இருந்திருக்கு. ஸோ தன்னோட சகோதரி திருமணம் பண்ணி போனவன அடிக்கடி இவங்க தன்னோட சகோதரியை பார்க்க போயிட்டு வருவாங்க. அப்போ இந்த பிரகதியோட வீட்டுக்கு பக்கத்துல இந்த அனுகிரகா யாதவ்ங்கிற நபர் இருந்திருக்கான். இவன் எப்படின்னா பயங்கரமான பந்தா பேர்வழி. சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வேலை இருக்காது, காசு இருக்காது, பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனாலும் எப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவான்னு தெரியாது. டெய்லி பைக்கில் போவாங்க, எதையாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, அவ்வளோ பணம் செலவழிப்பாங்க. எங்கேருந்து அவங்களுக்கு பணம் வரனே தெரியாது. பட் இந்த பொண்ணுங்களாம் அந்த மாதிரி பசங்களை பார்த்தா ஈஸியாக மயங்கிடுவாங்க. அவன் பண்ணுற ஸ்டைலையும் பைக் ஓட்டுற ஸ்டைலையும் அவனோட ஹேர் ஸ்டைலையும் அழகையும் பார்த்து எல்லா பொண்களும் மயங்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் நிறையா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுலயே இந்த பிரகதிங்கிறவங்களை அவங்ககிட்ட மயங்கிட்டாங்க. அப்போ இந்த அனுராக் யாதவ்ங்கிற நபருக்கு தெரியுது நம்ம பிரகதியை கரெக்ட் பண்ணிட்டோம். அப்போ அவங்க சின்ன பொண்ணு தான், அவங்ககிட்ட ஃபோன் கிடையாது. எப்படியா அந்த பொண்ணு கிட்ட பேசணுங்கிற மாதிரி இவன் முடிவு பண்ணி ஒரு பேப்பரில் இவனோட ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்து அந்த பொண்ணு போகும்போது ஒரு நாள் அந்த பேப்பரை கையில் கொடுத்துட்றான். அந்த பொண்ணு பேப்பரை வாங்கிடுது. ஸோ நைட்டு தன்னோட அப்பாவோட ஃபோனை எடுத்து அப்பா தூங்கினதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது. 2 பேரும் மணிக்கணக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் என்னென்னமோ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 பேரும் உயிருக்கு உயிரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் வீட்டுக்கு தெரியாமல் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ நாள் தான்
ஃபோன் பேசிட்டு இருக்கிறது, நம்ம மீட் பண்ணலாங்கிற மாதிரி இவன் ஒரு பிட்டை போட்டு பார்க்குறான். அந்த பெண்ணும் இவனை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அதே ஊரில் இவங்களுக்கு சொந்தக்கார ஒரு பெண்மணி அத்தை முறை வரும். அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்பாட்ட ஏமாத்திட்டு அங்கே போக வேண்டியது, இவன் வர வேண்டியது. அப்புறம் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஜாலியாக தங்க வேண்டியது. இது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, மொத்தம் 4 வருடங்கள் இதே மாதிரி தொடர்ந்து உடல் ரீதியாகவும் ஒரு சீரியஸான காதலராகவும் இருந்துட்டு வராங்க. பட் ஒரு நாள் இவங்களோட உறவை பற்றி வீட்டுக்கு தெரிய வருது. பட் 2 வீட்லையும் கடுமையான எதிர்ப்பு வருது. பிகாஸ் இந்த 2 வீட்டுக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருக்கு. அதனால பிரகதியை திருமணம் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிறதுல அவங்க வீட்டில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. பட் இந்த டயத்தில் தான் பிரகதிக்கும் திலீப்புக்கும் திருமணம் நடக்குது. இந்த இடத்துல 2 விதமான தியரி சொல்றாங்க. நான் பல ஆர்டிகல்ஸ் படிச்சு பார்த்தேன். சில ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரகதி அனுராக் யாதவை காதலிக்கிறதுனால அவனை கட் பண்ணிட்டு உடனே திலீப்புக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கிற மாதிரி தான் நிறைய ஆர்டிகல்ல சொல்றாங்க. பட் இன்னொரு செட் ஆஃப் ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பிரகதி யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணல. பிரகதிக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன தோணிருக்குன்னா, அனுராக் யாதவை நம்ம லவ் பண்ணுறோம், பட் அவங்ககிட்ட பணம் இல்லை. பட் தன்னோட சகோதரி ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கால, நம்ம ஏன் இதே மாதிரி இந்த திலீப்பை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற மாதிரி போய் அவனோட பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம அனுராக்கோடைய நம்ம ஏன் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு பக்காவாக பிளான் பண்ணி திலீப்பை மயக்கி ஏமாற்றி தான் இவ திருமணம் பண்ணிக்கிட்டா. வெறும் பணத்துக்காண்டி தான், அவன் மேலே காதல் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் திலீப்பை கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாங்கிற ஐடியால தான் அந்த வீட்டுக்கு இவ போயிருக்காங்கிற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ஆர்டிகல்ல சொல்றாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த பெண் தன்னோட விருப்பம் இல்லாம தான் திலீப்பை திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ திலீப் கூட அப்படி திருமணம் முடியுது. ஹோலி பண்டிகைக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ திலீப்பை இவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி நீ போய் என்னோட அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேங்கிறாங்க. அப்படி அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது திரும்ப தன்னோட காதலரை போய் மீட் பண்ணுறாங்க. அதே ஹோட்டலில் வச்சு மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. ஜாலியாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி இருக்கோன்னா என்ன பண்ணுறது, இந்த திலீப்பை கொலை பண்ணணுங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போ தன்னோட காதலர் கூட உட்காந்து இந்த பிரகதியும் இந்த அனுராக் யாதவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான், ராம்ஜி நாகர்னு ஒரு நபர் இருக்கான், அவங்ககிட்ட சொல்லி இதை நான் ரெடி பண்ணுறேன். பட் அவன் 10 லட்ச ரூபா பணம் கேட்குறான், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைங்கிறான். பட் இந்த கொலையை பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸாக 2 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ நான் 1 லட்ச ரூபா ரெடி பண்ணுறேன், நீ 1 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ இந்த பெண்மணி அவங்க திருமணத்துக்கு வந்த கிஃப்ட் மொய் எல்லாம் சேர்த்து ஒரு 70,000 ரூபா பணம் வருது. மிச்சம் 30,000 ரூபா ஷார்ட்டேஜ் இருக்கு. அப்பதான் அந்த பிரகதி என்ன பண்றாங்க, தன்னோட கணவர்கிட்ட தனக்கு அவசர தேவையை 30,000 ரூபா வேணும்னு தன்னை கொலை பண்ணுறதுக்கு தன்னோட மனைவி காசு கேட்குறான்னு தெரியாமையே அந்த திலீப்புங்கிறவன் 30,000 ரூபா கொடுத்துருக்கான். ஸோ அவங்ககிட்டயே பணத்தை வாங்கி 1 லட்ச ரூபாயை இவ கொடுக்குறா, அந்த காதலனும் 1 லட்ச ரூபா கொடுக்குறான். அப்புறம் இந்த ராம்ஜியும் அவனோட கூட்டாளி 2 பேரும் இந்த திலீப்பை கொலை பண்ணுறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொலையை எடுத்தமா கௌத்தமான்னு பண்ணாமல் இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ திலீப்பை கொலை பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவன் எப்போ எங்கே இருக்கான் அப்படிங்கிற தகவல் இவங்க 3 பேத்துக்கும் தெரியணும். ஸோ அந்த தகவலை சொல்றது யாரு, அவங்களோட மனைவி பிரகதி தான். ஸோ இப்படி தான் மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஒரு வேலை முடிச்சு அவங்க சகோதரர்கிட்ட பேசி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேங்கிறாரு. அதே டயத்தில் தன்னோட மனைவிக்கும் அப்டேட் பண்ணிட்டாரு, நான் இங்கே இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ உடனே மனைவி தன்னோட காதலருக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த காதலர் ராம்ஜிக்கும் அவனோட கூட்டாளிக்கும் அப்டேட் பண்ணுறான். ஸோ இப்போ இந்த அனுராக் யாதவ் இந்த 3 பேரோட சேர்ந்து அந்த வழி நெடுக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனுராக்காக எதுக்கு போறானா, இந்த கொலை பண்ண போற 3 பேத்துக்கும் திலீப் யாருன்னு தெரியாது, தப்பான ஆளை கொலை பண்ணிட்டா என்னதுன்னு. ஸோ 2 பேரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. தொலை தூரத்தில் திலீப் வர்றான். அவன் அந்த ஹைட்ரோ மிஷினில் தான் வந்துட்டு இருக்கான். அப்போ இவன் சொல்றான், வர்றான் பாரு, அவன் தான், நீங்க அவங்ககிட்ட எப்படியாவது பேசி அந்த ரைஸ் ஃபீல்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த அனுராக் யாதவ் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரான். ஸோ அப்பதான் ராம்ஜியும் அவரோட ஃப்ரெண்டும் போறாங்க. இவனோட ஹைட்ரோ மிஷினை வழிமறிச்சு, சார் எங்கள் கார் இந்த மாதிரி ஒரு ரைஸ் ஃபீல்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார்ங்கிற மாதிரி ஏமாற்றி இவங்க பைக்கில் அந்த ரைஸ் ஃபீல்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே அங்கே சிவம் யாதவ்ங்கிற இன்னொரு நபர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து இந்த திலீப்பை ரவுண்ட் பண்ணுறாங்க. கையில் துப்பாக்கியை வச்சுருக்காங்க. தான் எதுக்காக மரணிக்கிறோம், தன்னை யார் கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் தெரியாமையே திலீப் உயிரை விட்டுறான். ஸோ கையில் வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு அதோட பின்பகுதியை வச்சு இவனோட தலையிலே அடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தம். ஃபைனலா ஒரே ஒரு குண்டு அவனோட தலைப்பகுதியில் தொலைச்சிட்டு வருது. பயங்கர சத்தம், ரத்த வெள்ளம், அங்கேயே மயங்கி விழுந்துறான். பட் இவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு 3 பேர் போயிடுறாங்க. பட் இவனோட உயிர் பிரியல.
என்னப்பா சொல்கிறீங்க, தலையில் இப்படி சுட்டதுக்கு அப்புறம் கூட உயிர் பிரியலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தலையில் எல்லா டைமும் சுட்டா கூட உயிர் பிரியாது. அது எப்போ மூளையோட செல்களை சிதைக்கிதோ, டைரெக்டாக மூளையில் போய் அஃபெக்ட் ஆகுதோ அப்போ மரணம் உடனடியாக நிகழும். பட் இவருக்கு என்ன நடந்திருக்குன்னா, மூளைக்குள்ளே போகாமல் சைடில் ஸ்கல்லை மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணி போனதுனால ஸ்கல் உடஞ்சிருக்கு, ரத்தம் வருது, மயக்கமாயிட்டாரு. அதனால தான் உயிர் பிரியாமல் இருந்திருக்கு. பட் 2 பேர் பார்த்து சேர்த்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக தலையில் ரொம்ப டேமேஜ் ஆகி நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டதுனால இந்த திலீப்பை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியல. ஸோ இப்போ இதுதான் நடந்ததுங்கிற மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் சம்பந்தப்பட்ட 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தப்பிச்சு போன துக்லப் யாதவ் அண்ட் சிவம் அப்படிங்கிற மற்ற 2 பேர்த்தையும் அடுத்த ஒரு 4-5 நாளைக்குள்ளேயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் இது நடந்தது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ கண்டிப்பாக இதில் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ஒன்று ஆயுள் தண்டனை, அப்படி இல்லைன்னா மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. அடுத்து இந்த கேஸை பற்றி என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இந்த கேஸ் மட்டுமல்ல, நிறைய கேஸை படிக்கும்போது என்னோட மனசில் இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஹனிமூன் கேஸ் பார்த்தோம். அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணமான அந்த ஹனிமூன் போன இடத்துல தன்னோட காதலனை வர சொல்லி அவனை போட்டு தள்ளிடுறாங்க. கிட்டத்தட்ட இது அதே மாதிரி கேஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட்டு ஒரு கொலை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண பீப்புள், ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ தூரம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு அசாதாரண தைரியம் வேணும், ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டாக இருக்கணும். பட்டு இவ்வளோ ஒரு டெஸ்பரேட்டாக தன்னோட கணவனை கொலை பண்ணி காதலனோட போகணும் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணி பணத்தை செலவு பண்ணி அவ்வளோ தூரம் தைரியமாக ஒரு பொண்ணால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்னா அப்புறம் எதுக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்? ஜஸ்ட்டு இதே தைரியத்தை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரவழைச்சு, இங்கே பாருங்கப்பா, என்னால் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அவங்க கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லி போனால் இப்போ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல்ல. நீ போய் அவங்க கூட வாழு, திலீப் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்திருப்பான்ல. பட் எதுக்காகப்பா இப்படி வீட்டில் சொன்னாங்கன்னு வீட்டு போட அம்மா அப்பா பேச்சை மீறியாமல் கல்யாணம் பண்ணி அடுத்த 2 வாரத்துக்குள்ளே ஹஸ்பண்டை எதுக்காக கொலை பண்ணணும்? அந்த தைரியம் உங்களுக்கு ஏன் கல்யாணத்தை நிறுத்துறப்ப வரலை அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். பட் அதுக்குரிய ஆன்சர் என்னவா இருக்குங்கிற மாதிரி நான் யூகிக்கிறேன்னா, இப்போ அப்பா அம்மா தர சோஷியல் ப்ரெஷரை தாண்டி அவங்களால அடுத்த ஜாதியிலையோ மதத்திலையோ போய் கல்யாணம் பண்ணிக்க முடியல. அதனால அப்பா அம்மாவையும் திருப்திப்படுத்தணும், அதே டயத்தில் தன்னோட காதலனோட சேர்ந்து வாழணும். அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஓகே, அப்பா அம்மா உங்களுக்கு பிடிக்குதா, சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அடுத்த 1 மாதத்துலேயே அவனை கொலை பண்ணிடுறோமா, ஓகே ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, இப்போ பாருங்க நீங்கள் பார்த்து வச்சிங்க என்னாச்சு, இப்போ கூட என்னோட காதலன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ அவங்க அம்மா அப்பாவால் தடுக்க முடியுமா? முடியாது. ப்ளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 2-3 வாரம் ஒருத்தங்க கூட வாழ போகிறோம், அதுக்கு அவனோட இப்போ கணவன் இறந்து போயிட்டு அவனோட சொத்து எல்லாமே வரும். இது நல்ல டீலிங்காக இருக்கே. அம்மா அப்பா ஒருத்தனை பணக்காரனை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, இருக்கும் 3 வாரம் அவனை கொலை பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவன் சொத்துலாம் வருது, திரும்ப காதலன் வந்து இப்போ அவங்க கூட போய் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 காரணத்துக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இப்போது சோஷியல் ப்ரெஷர் எடுத்துப்போம். ஒரு அப்பா அம்மா ரொம்ப ஒரு ஐதீகமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அதனால் பொண்ணுக்கு முதல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட கணவர் இறந்து போனதுக்கப்புறம் 2வது திருமணம் பண்ணும்போது அந்த வீரியம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பொண்ணை புரிஞ்சு நடக்க வரனால போதும், அவன் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ ஜாதி பார்க்க மாட்டாங்க, மதம் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க. உண்மையிலேயே 2வது திருமணம் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சு தன்னோட பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா போதுங்கிற அளவுக்கு இறங்கி வந்துடுவாங்க. ஸோ ஒருவேளை அந்த மாதிரிலாம் அப்பா அம்மாவை இறங்கி வர்றதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு பண்ணிச்சுங்கிறக்கான நான் சொல்ல, நிறைய இதில் பசங்களும் பண்ணுறானுங்க, கல்யாணம் பண்ணி மனைவியை போட்டு தள்ளுறது. ஸோ இது எல்லாமே நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் இப்படி பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதை விட இந்த உலகத்துல ஒரு சுயநலமான விஷயம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நீங்க ஒருத்தனை காதலிப்பீங்களா, இல்லை ஒரு பொண்ணை காதலிப்பீங்களா, அதை அடையிறதுக்கு இடையில ஒருத்தன் பாவம் அப்பாவி வருவானா, அவனை ஏதோ மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணுவீங்களா, அப்புறம் அவங்களை கொலை பண்ணுவீங்களா, அப்புறம் யாரையாவது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்களாம். இது நிறைய அந்த ஐதீகத்தில் பார்ப்பாங்க. மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணாதான் பொண்ணோட தாலி நிற்குங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வாழை மரத்தை நிப்பாட்டி வச்சு கல்யாணம் பண்ண வச்சு உடனே அந்த வாழை மரத்தை வெட்டுவாங்க. கிட்டத்தட்ட இது அது மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களோட சுயநலத்துக்காண்டி இன்னொரு பொண்ணோட பையனோட வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கணுமா, இல்லை நீங்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காண்டி அவன் தான் கிடைச்சானா, இல்லை அந்த பொண்ணையோ அந்த பையனையோ அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கனவுகளோடையும் ஆசைகளோடையும் வளர்த்துருப்பாங்க, இப்படி உன்னோட சுயநலத்துக்காண்டி அவங்க பசங்களையோ பையனையோ தூக்கி கொடுக்கணுமா? ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வந்துச்சுன்னா அதை அடியோடு அழிச்சிருங்க. உங்கள் தைரியத்தை எல்லாத்தையும் கொலை பண்ணுறதுல காமிக்க
நினைக்காதீங்க. நான் அதுக்கு மேலே இந்த பொண்ணோட தான் வாழ்வேன், இந்த பையனோட தான் வாழ்வேன்னா போராடி இந்த தைரியத்தை கல்யாணம் பண்ணி அவனை கொலை பண்ண போகிற தைரியத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா கிட்ட காமிச்சு அந்த பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டு போங்க. தயவு செய்து அப்பாவிகளோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் போய் க்ரைம் பண்ணால் தப்பிச்சிடலாங்கிற மட்டும் நினைக்காதீங்க. இந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கு, இவனை கொலை பண்ணிட்டா தன்னோட காதலனோட இப்போ அப்பா அம்மா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு போயிருந்திருக்கலாம். பட் அது நடக்க போகிறதில்ல. இப்போ என்னாச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வருது. அட்லீஸ்ட் விருப்பப்பட்டவனை போராடி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கனால எதுக்கு இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலில் போயிருக்கணும்? ஸோ எந்த க்ரைம் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 தடவை திங்க் பண்ணிக்கோங்க. அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இந்த கேஸ்ல பாருங்க, இந்த பொண்ணு அதோட வாழ்க்கையை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணிருக்கா, அவங்க அக்காவோட வாழ்க்கையும் சேர்த்துல அஃபெக்ட் பண்ணி போயிருக்கு. அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி எவ்வளவு நிம்மதியா இருந்தாங்க, இப்போ அந்த வீட்டு பையனை போய் கொலை பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த பொண்ணை அந்த வீட்டில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? முதல்ல வச்சுப்பாங்களா? அவங்க அக்காவையும் எப்பா எனக்கு ஒன்றை பார்த்தா பயமா இருக்கு, நாளைக்கு நீ ஏன் இன்னொரு பையனையும் போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் இப்போ நாசமாக போயிடுச்சுல. ஸோ இந்த மாதிரி கிரைமில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி பல முறை திங்க் பண்ணிக்கோங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.